Good morning. Okay, today we will discuss about a DT based video. Okay, your classmate Sumitra will share her knowledge about an upcoming project, final year project. Okay. Good morning. என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டாபிக் என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் அரபிக் எக்ஸசைஸும் கொடுத்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் வந்துட்டு பெயின் அண்ட் ஃபங்க்ஷனல் மொபிலிட்டி வந்துட்டு இந்த ரெண்டு எக்ஸசைஸில் எது வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு எஃபெக்டிவ்னஸ் வந்து எது இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். அது வந்துட்டு ஒரு டீஜெனரேட்டிவ் டிசீஸ்னு நமக்கு தெரியும். மோஸ்ட்டாக ஏஜ் பீப்புள்ஸ்க்கு ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உமன்ஸ்க்கு அதிகமாக வரும். ப்ரொலாங் டைம் வந்துட்டு நின்றுட்டே இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு இதோட எபிடமியாலஜி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க மோஸ்ட்டாக இருக்க கண்டிஷனில் வந்துட்டு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு மெயினாக ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட மெயின் காசஸ் பார்த்தோம்னா அந்த ஒபெசிட்டி, ப்ரொலாங் ஸ்டாண்டிங் டீச்சர்ஸ்க்கு அதிகமாக வரும். அதே மாதிரி ஏதாவது போன் டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சொல்லுங்க. ஸோ இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், ஸோ எனிதிங் என்ஸ் வித் ஐடிஸ் அப்படின்னாலே என்ன சொல்லலாம்? இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன், ஐடிஸ்னால இன்ஃப்ளமேஷன். ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறப்ப ஆர்த்ரோ மீன்ஸ் ஜாயிண்ட் லைன், ஆஸ்டியோ மீன்ஸ் போன்ஸ். ஸோ அப்போ ஜாயிண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆர்டிகுலேஷன் பிட்வீன் டூ போன்ஸ். அது வந்து ஆஸ்டியோவில் வந்துருக்கு. அப்போ ரெண்டு கம்பைண்ட் ஆகிற ஜாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஆர்த்ரோ. ஸோ அப்போ ரெண்டு போன் கம்பைண்ட் ஆகிற இடத்துல அந்த ஜாயிண்ட்டில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் தான் என்ன சொல்லிக்கலாம்? ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இப்போ அவங்க ஜென்ரலாக ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எந்த ரீஜன் எடுத்துருக்காங்கன்னு நம்ம கேட்கணும். ஸோ எந்த ரீஜன் எடுத்துக்கலாம்? நீ ஜாயிண்ட்ல வந்து ஸோ நீ ஜாயிண்ட்ல எடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீ ஜாயிண்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்கிறப்ப நீ ஜாயிண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் ஆர் த ஆர்டிகுலேட்டிங் போன்ஸ்? ஃபீமர் அண்ட் டிபியா. ஸோ எஸ்பெஷலி அந்த ஃபீமர் அண்ட் டிபியாலையுமே எந்த போனி ஃப்ராக்மெண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுது ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில்? So two condyles, layer. So assume that this is the femur and this is the tibia. So two condyles of the two inferior condyles of the femur and the two superior condyles of the tibia is getting articulate. So medial side irundhuchna, assume it's a left side. So medial side irukkiradhu medial condyle, lateral side irukkiradhu lateral condyle. Okay. So avanga enna causes la sonnaanga osteoarthritis ku? Obesity, prolonged standing. ஸோ இப்போ நீ ஜாயிண்ட்ல இங்கே நிற்குது. ஸோ ஒபேஸாக இருக்கிறவங்களுக்கு ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன எதனால் அவங்க மட்டும் இல்லை காசஸில் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? வெயிட் பேரிங் இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் ரெண்டு போனுக்கும் நடுவில் என்ன இருக்கணும்? கேப் இருக்கக்கூடாது. ஸோ கேப்சூல்ஸ் இருக்கணும். ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ், ரெண்டு ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் டேரெக்டாக முட்டலாமா? முட்டக்கூடாது. முட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எரோட் ஆகும். அப்போ அந்த ரெண்டு முட்டாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு அங்கே என்ன இருக்குது? லூப்ரிகன்ஸ். So cartilage, synovial fluid, இல்லையா? ஸோ மெனிஸ்கஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான் என்ன? இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன? இதெல்லாம் சேர்ந்தது என்ன? கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து ஒரு லூப்ரிகண்டாக இருக்கும். எதுக்கு லூப்ரிகண்டாக இருக்கும்? அந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு லூப்ரிகண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஒபேசிட்டினால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அந்த வெயிட் வந்து எங்கே லோடு போகுது? நிற்கிறப்பெல்லாம் இந்த நீ ஜாயிண்ட்ல தான் போகுது. அதே மாதிரி ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் எங்கே போகுது? வெயிட் நீ ஜாயிண்ட்ல தான் போகுது. ஸோ அப்போ அவங்க போக போக எந்த சைடோட ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் வந்து டீஜெனரேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ மீடியல் சைடு தான். ஏன்னா ஹியூமன் பீயிங்கோட பாடி போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா மீடியல் சைடில் போகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் என்ன ரீசனாக இருக்கலாம்? என்ன ரீசனாக இருக்கலாம்? ஸோ டுவர்ட்ஸ் த பாடி. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்மளோட ஆர்ச். ஓகேவா? ஸோ மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச், ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? ஸோ ஃபுட் அலைன்மெண்ட் ஃபாலோட் பை த நீ அலைன்மெண்ட். ஸோ இப்போ எங்கே வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஆகும்? மீடியல் சைடில் தான் அதிகமாக டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ மீடியல் சைடில் அதிகமாக டிரான்ஸ்மிஷன் ஆக நார்மல் ஜாயிண்ட்ல வந்து இந்த லெவலில் கேப் இருக்குங்கிறப்ப இதே ஆர்த்தடிக் சைன்ஸ் என்ன ஆகுது? இந்த கேப் வந்துட்டு கம்மியாயிடுது. ஸோ இல்லைன்னா ஃபுல்லாகவே டச்சே ஆகிடுது. ஸோ இது நம்ம எப்படி ஃபைண்டிங் பண்ணலாம்? த்ரூ எக்ஸ்ரே ஃபைண்டிங் we can know that how much articulating surfaces is being decreased. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டயக்னோஸே பண்ணுறோம். நீ ஜாயிண்ட்ல ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இவங்க டாபிக்ல வந்து என்ன எடுத்திருக்காங்க? ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீ. ஸோ யாரை வந்து மேஜர் ஃபேக்டர் எடுத்திருக்காங்க? ஒபேசிட்டி பேஷண்ட்டும் ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங் எம்ப்ளாயிஸும் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அப்போ வந்துட்டு இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்? எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? பை அவாய்டிங் prolonged standing and also by reducing the body weight. ஸோ இது வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இது மட்டுமே போதுமானு கேட்டோம்னா போதாது. ஸோ as a physiotherapist we have to intervene the treatment protocol. So in our project, so நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்டர்வென்ஷன்
ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜஸ் எவ்வளவு இருக்கு? ஸோ இப்போ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் ஏரோபிக் எக்ஸசைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்குறப்ப அங்கே என்ன ஆயிடுது? எந்த மசில் கொடுக்கலாம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்? அதுலயே 5 ஸ்டேஜஸ் இருக்கு. இல்ல ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் எந்த மசில்ஸ் கொடுக்கலாம்? ஹாம்ஸ்ட்ரிங் பேட்ஸ். ஸோ வெயிட் பேரிங் போகுது. ஸோ நீ ஜாயிண்ட்ல வெயிட் பேரிங் போகிறப்ப அந்த வெயிட் பேரிங் தடுக்கிறதுக்கு வந்துட்டு எந்த மசில் ஸ்ட்ரென்த் பண்ணால் வெயிட் பேரிங் போகாமல் இருக்கலாம்? டை மசில்ஸ். ஸோ டை மசில்ஸ் மீன்ஸ் quadriceps. ஸோ மேஜர் மசில் என்ன? quadriceps. ஸோ quadriceps மசில் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னாலே அங்கே என்ன நடக்கலாம்? வெயிட் வெயிட் போகாம அந்த வெயிட்டை வந்து பாடி வெயிட்டை அதை தாங்கி பிடிச்சிக்குமா? ஸோ அப்போ நீ ஜாயிண்ட்ல போகிற வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுமா? ஸோ அப்போ நீ ஜாயிண்ட்ல வெயிட் ரெடியூஸ் ஆச்சுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெயின் என்ன சொல்லுவாங்க? ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குமா? ஸோ இதான் வந்து அவங்க ப்ராஜெக்டாக எடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் உங்களோட சஜஷன்ஸ் இல்லை உங்களோட பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணணுமா? எனி பாயிண்ட்ஸ் டு ஆட் ஆர் எனி டவுட்ஸ் ஆர் எனி சஜஷன்ஸ்? ஓகே, தேங்க்யூ.